தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜை சேமிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய கேட்சி ஃபைல்ஸ் அதிகமான எம்பியை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதனால் புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது போல் காட்டும். ஸோ உங்களுடைய மொபைலில் எந்த ஃபைலெல்லாம் லார்ஜ் ஃபைலாக இருக்குது, அதை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு பெரிய எம்பி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது போல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா உங்களுடைய மொபைலில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகப்படுத்த முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே ப்ராசஸ் ஆகி முடித்த பின்னாடி எதெல்லாமே பிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைல் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் டெலீட் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.